NCERT Max second chapter polynomial introduction example number 1 நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பாலினாமியல் இதில் பாலி அப்படின்னா மெனி அப்படின்ற மீனிங்கில் வரும், நாமியல் அப்படின்றது டேர்ம்ஸ் அப்படின்ற மீனிங்கில் வரும். ஸோ அப்போ பாலினாமியல் அப்படின்றது மெனி டேர்ம்ஸ் சேர்ந்தது பாலினாமியல். ஓகேவா? ஸோ நிறைய டேர்ம்ஸ் சேர்ந்தது தான் வந்து பாலினாமியல். ஓகேவா? ஸோ டேர்ம்ஸ் அப்படின்றது என்னது பாருங்க, காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? வேரியபிளும் கோஎஃபிஷியன்ட்டும் சேர்ந்தது தான் வந்து டேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ வேரியபிள் அப்படின்றது நமக்கு ஆல்ஃபபெட்ஸ். ஓகேவா? ஸோ ஏலேருந்து இசட் வரைக்கும் உள்ள ஆல்ஃபபெட்ஸ் தான் நமக்கு வேரியபிள்ஸாக வரும். ஸோ கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது நம்பர் வித் வேரியபிள்ஸ். ஓகேவா? ஸோ வேரியபிள்ஸோட நம்பர் இருக்கும். ஸோ அதான் வந்து கோஎஃபிஷியன்ட். நான் எக்ஸாம்பிளுக்கு கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ 2x அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து எக்ஸ் அப்படின்றது வேரியபிள். இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2. ஓகேவா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் 2ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு -7x². ஓகேவா? ஸோ இதில் வேரியபிள் வந்து நமக்கு x². ஸோ இந்த x²ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு -7. ஓகேவா? ஸோ அப்போ வேரியபிளும் கோஎஃபிஷியன்ட்டும் சேர்ந்தது வந்து டேர்ம்ஸ். ஓகேவா? நிறைய டேர்ம்ஸ் சேர்ந்தது வந்து பாலினாமியல். அப்போ பாலினாமியலோட டெஃபினேஷன் நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. Polynomial is an expression which comprises of variables and coefficient involving the basic arithmetic operations of addition, subtraction and multiplication and positive integer powers of variables அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ பாலினாமியல் அப்படின்றது நிறைய டேர்ம்ஸ் சேர்ந்தது. ஸோ நிறைய டேர்ம்ஸ் சேர்ந்துருக்கும். ஸோ அந்த டேர்ம்ஸ் வந்து நமக்கு எப்படி செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இந்த அடிஷன் சப்ராக்ஷன் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம டேர்ம்ஸை வந்து செப்பரேட் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது எக்ஸாம்பிளுக்கு இங்கே எழுதுகிறேன் பாருங்க, 2x² -7x + 1. ஓகேவா? ஸோ அப்போ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஸோ இந்த 3 டேர்ம்ஸ் எது இங்கே நமக்கு பாலினாமியல். ஓகேவா? ஸோ இந்த பாலினாமியல் நமக்கு 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு டேர்மையும் நமக்கு செப்பரேட் பண்ணுறது வந்து இந்த மைனஸ் ப்ளஸ் சிம்பிள்ஸ். ஓகேவா? இந்த ஆப்ரேஷன்ஸ் தான் வந்து நம்ம டேர்ம்ஸை வந்து செப்பரேட் பண்ணுது. ஓகேவா? அதே மாதிரி நமக்கு எக்ஸ்போனன்ட்ஸ், அதாவது பவரில் இருக்கிறது வந்து நமக்கு பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும், நெகட்டிவ் நம்பர் நமக்கு பவரில் வந்து வராது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து நமக்கு பாலினாமியல்ஸ். ஓகேவா? இப்போ பாலினாமியலோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. P of x equal to an x power n plus a n minus 1 x power n minus 1 plus a n minus 2 x power n minus 2 plus and so on a1 x plus a0. ஓகேவா? ஸோ இங்கே an minus 1, அதே மாதிரி an minus 2, இங்கே a1 a0ன்னு எடுத்து எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? அப்போ எது வேரியபிள் நமக்கு? இங்கே எக்ஸ் அப்படின்றது வேரியபிள். அதே மாதிரி மேலே n minus 1 n minus 2, இங்கே நமக்கு பவர் ஒன்றுமே இல்லை அப்படின்னா அங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்போனன்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. இந்த an minus 1 இது எல்லாமே வந்து கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி இந்த x power n minus 1 இது எல்லாமே வந்து வேரியபிள்ஸ் வித் எக்ஸ்போனன்ட்ஸ். ஓகேவா? ஸோ கீழே இருக்கிற எக்ஸ் வந்து வேரியபிள், அதுக்கு மேலே இருக்கிற பவர் வந்து நம்ம எக்ஸ்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாலினாமியல் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. 3x² + 2y - 7. இங்கே நமக்கு 2 வேரியபிள் இருக்கு. ஒன்று வந்து எக்ஸு, இன்னொன்று வந்து ஒய். நமக்கு 2 வேரியபிள் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு x² கோஎஃபிஷியன்ட் வந்து 3. ஓகேவா? அதே மாதிரி ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2. ஓகேவா? இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நமக்கு -7. ஓகேவா? ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் மாறவே மாறாது. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து ஒரு பாலினாமியல். ஸோ இந்த பாலினாமியல் நமக்கு 3 டேர்ம்ஸ் இருக்கு, 1 2 3. ஓகேவா? ஸோ ஆப்ரேஷன்ஸ் வந்து நமக்கு ப்ளஸ் மைனஸ், இங்கே நமக்கு 2 ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பாலினாமியல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு பாலினாமியல் வந்து எப்படி இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ எப்படி இருந்தால் அது பாலினாமியலாக இருக்காது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு a polynomial must not have the following. ஸோ எப்படி வந்து பாலினாமியல் இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நெகட்டிவ் எக்ஸ்பனண்ட். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு பாலினாமியலில் வந்து நமக்கு எக்ஸ்பனண்ட் வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் இது நம்ம பாலினாமியல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு ஒரு பாலினாமியல் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க, வேரியபிள் இன் த டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டரில் வந்து வேரியபிள் நமக்கு வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்தால் இதுவும் நமக்கு பாலினாமியல் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க, ஃப்ராக்ஷனல் எக்ஸ்பனண்ட். ஓகேவா? ஸோ எக்ஸ்பனண்ட் வந்து நமக்கு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எக்ஸ்பனண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு பாலினாமியல் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க,
வேரியபிள் எக்ஸ்பொனன்ட். ஓகேவா? ஸோ எக்ஸ்பொனன்ட் வந்து நமக்கு ஒரு வேரியபிளா இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ எக்ஸ்பொனன்ட் அப்படின்றது ஒரு நம்பரா இருக்கணுமே தவிர, அதாவது ஒரு ஹோல் நம்பரா இருக்கணுமே தவிர, அது வந்து ஒரு வேரியபிளாவோ நெகட்டிவ் நம்பராவோ ஃப்ராக்ஷனாவோ நமக்கு இருக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் 5th கண்டிஷன் பாருங்க. ரேடிகண்ட் வேரியபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வேரியபிள் வந்து நமக்கு ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு இந்த மாதிரி ரூட்ல நமக்கு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பாலினாமியல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் பார்க்க போறோம். ஸோ பாலினாமியல்ஸை வந்து டேர்ம்ஸை பேஸ் பண்ணி, அதே மாதிரி வேரியபிள்ஸை பேஸ் பண்ணி, டிகிரியை பேஸ் பண்ணி நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேர்ம்ஸை பேஸ் பண்ணி எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் பாருங்க. ஸோ டேர்ம்ஸ் வந்து நமக்கு ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மோனோமியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, 3x². ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு ஒரே ஒரு டேர்ம் இருக்கு, அதனால இது வந்து மோனோமியல். ஸோ இந்த மாதிரி நம்ம கம்மா போட்டு 5x, இதுவும் நமக்கு மோனோமியல் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 2 டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பைனோமியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, 5x + 8. ஓகேவா? ஸோ இல்லைனா பாருங்க 7x + 3 அப்படின்னு கூட எடுத்து எழுதலாம். ஓகேவா? ஸோ இதுவும் நமக்கு பைனாமியல் தான். ஸோ நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ட்ரைனாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து எழுதியிருக்க பாருங்க, 9x² - 3x - 10. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு 3 டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ட்ரைனாமியல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மோர் தென் 3 டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு 1 2 3 4 டேர்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? மோர் தென் 3 டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி வேரியபிள்ஸ் டிபெண்ட் பண்ணி நம்ம பாலினாமியலை கிளாசிஃபை பண்ணலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாலினாமியலை நம்ம ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் யூஸ் பண்றோம் அப்படின்னா பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நான் இங்கே பாலினாமியல் எடுத்து எழுதியிருக்கேன். இதுல எக்ஸ் அப்படின்றது தான் வேரியபிள். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாலினாமியல் இன் 2 வேரியபிள். இப்போ இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த பாலினாமியலில் நமக்கு 2 வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளும் அதே மாதிரி ஒய் அப்படின்ற ஒரு வேரியபிளும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நம்ம இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா பாலினாமியல் இன் 2 வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணால் அதை பாலினாமியல் இன் 3 வேரியபிள் அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே நமக்கு ஏ பி சி அப்படின்ற 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இது வந்து பாலினாமியல் இன் 3 வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட் டிகிரியை பேஸ் பண்ணி எப்படி பாலினாமியலை கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிகிரி அப்படின்றது என்னது? லார்ஜஸ்ட் எக்ஸ்பொனன்ட் ஆஃப் த வேரியபிள். ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள், அதுதான் வந்து டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஸோ டிகிரி வந்து நமக்கு 0வா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம கான்ஸ்டன்ட் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் பவர் 0வா இருந்தால் அதை நம்ம கான்ஸ்டன்ட் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க, -23. ஓகேவா? ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இப்போ -23 எழுதலாம், இல்லைனா வந்து ஒரு 5 அப்படின்னு ஒரு சிங்கிள் நம்பர் கூட எழுதலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு ஸோ எக்ஸ்டமே இல்லாததுனால நம்ம என்ன பண்ணலாம், x⁻0 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இந்த இடத்துல பவர் வந்து 0 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால இது வந்து கான்ஸ்டன்ட் பாலினாமியல். நெக்ஸ்ட் டிகிரி வந்து 1ஆ இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம லீனியர் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க, 2x + 3. ஓகேவா? ஸோ இங்கே வேரியபிள் வந்து நமக்கு எக்ஸ். ஸோ இங்கே நமக்கு ஹையஸ்ட் பவரும் நமக்கு 1 தான். ஓகேவா? ஸோ பவர் எதுவுமே இல்லை அப்படின்னா அங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ இங்கே டிகிரி வந்து நமக்கு 1. இந்த மாதிரி டிகிரி வந்து 1ஆ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லீனியர் பாலினாமியல். நெக்ஸ்ட் குவாட்ராடிக் பாலினாமியல். ஸோ டிகிரி வந்து 2வா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம குவாட்ராடிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன் பாருங்க, 3x² + 7. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு எக்ஸ் இருக்கு. ஸோ வேரியபிள் மேலே இருக்கிற ஹையஸ்ட் பவர் வந்து நமக்கு 2. ஓகேவா? ஸோ அப்போ ஹையஸ்ட் பவர் அப்படின்னா டிகிரி வந்து 2ன்னு அர்த்தம். ஸோ டிகிரி 2வா இருந்துச்சுன்னா அது நமக்கு குவாட்ராடிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டிகிரி வந்து 3ஆ இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கியூபிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே எழுதியிருக்கேன், 12x³ - 3. இங்கே வந்து நமக்கு ஹையஸ்ட் பவர் வந்து 3. ஸோ அதனால இது வந்து கியூபிக் பாலினாமியல். நெக்ஸ்ட் டிகிரி வந்து 4ஆ இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம குவார்டிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன் பாருங்க, x⁴ + 2x³ + 7. இங்கே வந்து ஹையஸ்ட் பவர் எது? நமக்கு 4 தான் ஹையஸ்ட் பவர். ஸோ அதனால இது நம்ம குவார்டிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பாலினாமியலை டேர்ம்ஸை டிபெண்ட் பண்ணி, அதே மாதிரி வேரியபிள்ஸை டிபெண்ட் பண்ணி, டிகிரிஸை டிபெண்ட் பண்ணி நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேல்யூ ஆஃப் எ பாலினாமியல். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு பாலினாமியல் எடுத்திருக்கேன் பாருங்க, p(x) = 5x³ - 2x² + 3x - 2 அப்படின்ற ஒரு பாலினாமியல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாலினாமியல் நமக்கு 4 டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ இதில் டிகிரி நமக்கு எவ்வளோன்னு சொல்லுங்க பார்ப்போம்.
ஸோ டிகிரி வந்து நமக்கு 3 ஏன்னா இது ஹையஸ்ட் பவர் ஓகேவா. ஸோ இங்கே டிகிரி வந்து நமக்கு 3 இருக்குது, டேர்ம்ஸ் வந்து நமக்கு 4 இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும்போது இந்த பாலினாமியலோட வேல்யூ நம்ம என்னவா இருக்கும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த பாலினாமியலில் எக்ஸ் நமக்கு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ அப்போ பி ஆஃப் 1 ஈக்குவல் டு 5 இன்டூ எக்ஸ் கியூப் அப்படின்றதுனால 1 கியூப் மைனஸ் 2 இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்றதுனால 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் 2 ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1 கியூப் பண்ணாலும் ஸ்கொயர் பண்ணாலும் சேம் அதே 1 தான் நமக்கு வரும் ஓகேவா. ஸோ அப்போ 5 இன்ட்டு 1 நமக்கு 5 வந்துடும், மைனஸ் 2 இன்ட்டு 1 நமக்கு 2 வரும், ப்ளஸ் 3 இன்ட்டு 1 நமக்கு 3 வந்துடும், மைனஸ் 2 நமக்கு அப்படியே இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இந்த ப்ளஸ் 5ஐயும் ப்ளஸ் 3ஐயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 வந்துடும், மைனஸ் 2ஐயும் மைனஸ் 2ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் 4 வரும். நெக்ஸ்ட்டு 8லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 4 வந்துடும் ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸுக்கு நம்ம 1 அப்படின்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த பாலினாமியலோட வேல்யூ நமக்கு என்ன வரும் 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ வி சே தட் த வேல்யூ ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இஸ் 4 ஓகேவா. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 1 இருக்கும் பொழுது பாலினாமியலோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்குது 4 அப்படின்னு கிடைக்குது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பாலினாமியலோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் டாபிக் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். இஃப் த வேல்யூ ஆஃப் எ பாலினாமியல் இஸ் 0 for some value of the variable, then that the value is known as ஜீரோ ஆஃப் பாலினாமியல் ஓகேவா. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ ஒரு பாலினாமியல் இருக்குது, நாங்கள் கீழே எடுத்து எழுதியிருக்க பாருங்க. லெட் அஸ் கன்சிடர் எ பாலினாமியல். ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1 அப்படின்ற ஒரு பாலினாமியல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாலினாமியலில் நான் எக்ஸோட வேல்யூ வந்து -1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி நான் பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ அப்போ பி ஆஃப் -1/2 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக -1/2 எழுதிக்கணும். ஸோ அப்போ 2 எக்ஸுக்கு பதிலாக -1/2 ப்ளஸ் இந்த 1 நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ இந்த 2 இந்த 2 நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ -1 + 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது -1 + 1 நமக்கு 0 அப்படின்னு வந்துடும் ஓகேவா. ஸோ அப்போ பாலினாமியல் வந்து எந்த எக்ஸோட வேல்யூவில் நமக்கு 0 ஆகுதோ அந்த எக்ஸ் வேல்யூ தான் வந்து நமக்கு ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ பாலினாமியல் வந்து எந்த எக்ஸோட வேல்யூவில் நமக்கு 0 அப்படின்னு ஆகுதோ அந்த எக்ஸ் வேல்யூ தான் வந்து ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ வி கேன் சே தட் -1/2 இஸ் த ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் ஓகேவா. ஸோ -1/2 தான் வந்து ஜீரோ ஆஃப் பாலினாமியல். ஸோ அப்போ ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் அப்படின்றது என்னது? ஸோ கொடுத்துருக்க பாலினாமியலோட எக்ஸோட வேல்யூ எக்ஸோட சொல்யூஷன் தான் வந்து ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் ஓகேவா. ஸோ இங்கே 2x + 1 அப்படின்றது லீனியர் பாலினாமியல், ஏன்னா ஹையஸ்ட் டிகிரி வந்து நமக்கு 1 ஓகேவா. ஸோ ஹையஸ்ட் டிகிரி 1 அப்படின்னா நமக்கு வந்து ஒரே ஒரு யூனிக் சொல்யூஷன் தான் கிடைக்கும். இதுவே வந்து குவாட்ராடிக் பாலினாமியலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 2 சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் எக்ஸுக்கு. ஸோ அப்போ ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் எக்ஸ் வந்து நமக்கு 2 வேல்யூ கிடைக்கும் ஓகேவா. ஸோ அப்போ ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் அப்படின்றது ஒரு பாலினாமியலோட எக்ஸோட வேல்யூ தான். ஸோ லீனியர் பாலினாமியல் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், குவாட்ராடிக் பாலினாமியல் அப்படின்னா நமக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும், இதுவே கியூபிக் பாலினாமியல் அப்படின்னா நமக்கு 3 வேல்யூஸ் கிடைக்கும் ஓகேவா. ஸோ ஹையஸ்ட் பவர் நமக்கு என்னவா இருக்கோ அவ்வளோ வேல்யூ வந்து நமக்கு எக்ஸுக்கு கிடைக்கும் ஓகேவா. ஸோ இதான் வந்து ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். நெக்ஸ்ட் பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ஜியோமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் த ஜீரோஸ் ஆஃப் எ பாலினாமியல். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம லீனியர் பாலினாமியல் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே நான் ஒரு லீனியர் பாலினாமியல் எடுத்திருக்கேன் பாருங்கள். y = 2x + 3 ஓகேவா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து நான் 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஒய்யோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ பாயிண்ட் வந்து நமக்கு 0,3. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னு இந்த லீனியர் பாலினாமியல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ வந்து எனக்கு 5 அப்படின்னு கிடைக்குது. ஸோ தட் பாயிண்ட் வந்து நமக்கு 1,5 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக இப்போ நான் -1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து எனக்கு 1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ பாயிண்ட் வந்து நமக்கு -1,1 ஓகேவா. ஸோ அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ வந்து நான் 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஒய்யோட வேல்யூ வந்து எனக்கு 7 அப்படின்னு கிடைக்குது. ஸோ பாயிண்ட் வந்து நமக்கு 2,7 ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி என்ன வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ ஏதாவது ஒரு 4 வேல்யூஸ் இல்லைனா 3 வேல்யூஸ் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், நான் இந்த மாதிரி டேபிள் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ எக்ஸ் 0 இருக்கும்போது ஒய் வந்து 3, எக்ஸ் 1 இருக்கும்போது ஒய் வந்து 5, ஸோ எக்ஸ் வந்து -1 இருக்கும்போது ஒய் வந்து 1, எக்ஸ் வந்து 2 இருக்கும்போது ஒய் வந்து 7 ஓகேவா. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு 0,3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ 0,3 இங்கே இருக்குது ஓகேவா. ஸோ 0,3 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1,5 ஓகேவா. ஸோ 1 வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ 5 வந்து நமக்கு இங்கே இருக்குது ஓகேவா. ஸோ 5 நமக்கு இதுக்கு நேராக இங்கே இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ 1,5. நெக்ஸ்ட்டு -1,1.
ஸோ மைனஸ் ஒன் அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ ஒன் அப்படின்றது நமக்கு ஒய் ஆக்சிஸ். ஸோ மைனஸ் ஒன் கமா ஒன், மைனஸ் ஒன் கமா ஒன். நெக்ஸ்ட்டு 2,7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 7. ஓகேவா? ஸோ அதுக்கு நேராக எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 7. ஓகேவா? ஸோ இப்போ 2,7 இந்த மாதிரி நம்ம பிளாட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணலாம். ஸோ இது வந்து லீனியர் பாலினாமியல் அப்படின்றதுனால நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் நமக்கு கிராஃபாக கிடைக்கும். இப்போ ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே நமக்கு கட் பண்ணதோ அதான் வந்து ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். ஓகேவா? ஸோ பாருங்கள், -1க்கும் -2க்கும் நடுவில் நமக்கு இங்கே கட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட் தான் வந்து நமக்கு ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். ஓகேவா? ஸோ இப்போ ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க இந்த பாலினாமியல் 2x + 3 இதை நம்ம ஈக்குவல்ட்டுக்கு 0 நம்ம பண்ணும்போது, ஸோ 2x = நமக்கு -3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ x = -3/2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு இங்கே எவ்வளவு? -3/2. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே இந்த பாயிண்ட் வந்து நமக்கு -3/2, 0வா இருக்கும். ஓகேவா? ஸோ லீனியர் பாலினாமியலுக்கு நமக்கு ஒரே ஒரு ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் தான் வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஹையஸ்ட் பவர் வந்து நமக்கு 1 அப்படின்றதுனால நமக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் நமக்கு கட் ஆகும். எதில்? லீனியர் பாலினாமியல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜியோமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் த ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியலில் நம்ம குவாட்ராடிக் பாலினாமியல் பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே ஒரு குவாட்ராடிக் பாலினாமியல் எடுத்திருக்கேன். y = x² - 3x - 4 அப்படின்ற ஒரு குவாட்ராடிக் பாலினாமியல் எடுத்திருக்கேன். இந்த குவாட்ராடிக் பாலினாமியல்ல நான் எக்ஸோட வேல்யூ வந்து 0, -1, -2, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஒய்க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ எனக்கு -4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ பாயிண்ட் வந்து நமக்கு 0, -4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து -1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ எனக்கு 0 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ -1, 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ -2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ வந்து எனக்கு 6 அப்படின்னு கிடைக்குது. ஸோ பாயிண்ட் வந்து -2, 6. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு -6 கிடைக்குது. ஸோ அப்போ பாயிண்ட் வந்து 1, -6. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ நமக்கு அகைன் -6 கிடைக்குது. ஸோ அப்போ பாயிண்ட் வந்து நமக்கு 2, -6. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு -4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ பாயிண்ட் வந்து நமக்கு 3, -4. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ எனக்கு 0ன்னு கிடைக்குது. ஸோ பாயிண்ட் வந்து நமக்கு 4, 0. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ எனக்கு 6 அப்படின்னு கிடைக்குது. ஸோ பாயிண்ட் வந்து நமக்கு 5, 6. ஓகேவா? ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் இந்த மாதிரி நான் டேபிள் போட்டு எழுதிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம கிராஃப் ட்ரா பண்ணணும். கீழே நான் கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு 0, -4. ஸோ பாயிண்ட் வந்து கீழே இருக்கு. 0, -4. நெக்ஸ்ட்டு -1, 0 பிளாட் பண்ணணும். -1, 0. நெக்ஸ்ட்டு -2, 6. ஸோ மேலே இருக்கு. -2, 6. நெக்ஸ்ட்டு 1, -6 கீழே இருக்கு. ஸோ 1, -6. நெக்ஸ்ட்டு வந்து 2, -6 அதுவும் நமக்கு கீழே தான் இருக்கு. ஸோ 2, -6. நெக்ஸ்ட்டு 3, -4 அதுவும் நமக்கு கீழே தான் இருக்கு. 3, -4. நெக்ஸ்ட்டு 4, 0. ஸோ இது நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் வந்துடும். 4, 0. நெக்ஸ்ட்டு 5, 6 இது நமக்கு மேலே வந்துடும். நெக்ஸ்ட்டு பிளாட் பண்ண எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் கிடைக்குது. ஸோ இதை நம்ம பேரபோலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ குவாட்ராடிக் பாலினாமியலில் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ கிராஃபில் ட்ரா பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு பேரபோலா ஃபார்ம் ஆகும். ஸோ லீனியர் பாலினாமியலில் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிராஃபில் நம்ம ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த பேரபோலா வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே நமக்கு கட் ஆகுதோ ஸோ அதான் வந்து ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து குவாட்ராடிக் பாலினாமியல் அப்படின்றதுனால ஸோ நமக்கு 2 ஜீரோஸ், ஸோ அதுக்கு மேலே நமக்கு போகாது. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் 2 பாயிண்ட்ஸில் நமக்கு கட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் = -1 அப்படின்ற ஒரு பாயிண்டில் கட் ஆயிருக்கு. அதே மாதிரி எக்ஸ் = 4 அப்படின்ற பாயிண்டில் கட் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டும் தான் வந்து இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷனில்
எக்ஸோட வேல்யூஸ் தான் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் பேரபிளோட ஷேப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்களேன். ஸோ இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா ஸோ கிராஃப் வந்து பேரபுலர் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இந்த பேரபுலா வந்து அப்வர்டு ஓப்பனிங்காக இருக்குமா இல்லை டவுன்வர்டு ஓப்பனிங்காக இருக்குமா, ஸோ எப்போ அந்த மாதிரி வரும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லிசன் பண்ணுங்க. ஸோ இங்கே நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்களேன். இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதில் வந்து லீடிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா இந்த ஏ தான் வந்து லீடிங் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நமக்கு வந்து கிராஃப் வந்து பேரபுலா அப்வர்டு ஓப்பனிங்காக நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஏ கிரேட்டர் தென் 0. ஓகேவா? ஸோ ஏ வந்து பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இந்த கிடைக்கிற பேரபுலா வந்து நமக்கு அப்வர்டு ஓப்பனிங்காக கிடைக்கும். ஸோ இந்த ஏ வந்து நமக்கு லெஸ் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கிற இந்த பேரபுலா வந்து டவுன்வர்டு ஓப்பனிங்காக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த அப்வர்டு ஓப்பனிங்கும் டவுன்வர்டு ஓப்பனிங் அப்படின்றது இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட்டை பொறுத்து தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு புக்கில் நமக்கு கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் 1 பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு அப்வர்டு ஓப்பனிங் பேரபுலாவும் டவுன்வர்டு ஓப்பனிங் பேரபுலாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பேரபுலாவும் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் 2 பாயிண்ட்ஸில் கட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நம்ம 2 zeros அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நமக்கு 2 zeros, அதாவது 2 சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட்டு கேஸ் 2. ஸோ இதே நமக்கு அப்வர்டு ஓப்பனிங் பேரபுலா டவுன்வர்டு ஓப்பனிங் பேரபுலா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பேரபுலாவும் எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் டச் ஆகிருக்கு. ஸோ அதனால் இது ஒன்லி 1 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே நமக்கு அப்வர்டு ஓப்பனிங் பேரபுலா டவுன்வர்டு ஓப்பனிங் பேரபுலா இருக்குது. ஸோ இது நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் எந்த ஒரு பாயிண்ட்லேயும் நமக்கு கட் ஆகவே இல்லை. ஸோ அதனால் நம்ம நோ ஜீரோஸ் அப்படின்னு எடுத்துடுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கியூபிக் பாலினாமியல். ஸோ இந்த கியூபிக் பாலினாமியலில் நமக்கு டிகிரி வந்து 3ஆக இருக்கும். ஸோ அதாவது ஹையஸ்ட் பவர் வந்து நமக்கு 3ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் பவர் நமக்கு 3ஆக இருக்கும்போது நமக்கு ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் வந்து 3 கிடைக்கும். அது 3 சொல்யூஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம கிராஃபில் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் 3 பாயிண்ட்ஸில் கட் ஆகலாம், இல்லைனா அதுக்கு கீழே நமக்கு கட் ஆகலாம். ஓகேவா? இல்லைனா 3 பாயிண்ட்ஸில் கட் ஆகலாம், 2 பாயிண்ட்ஸில் கட் ஆகலாம். ஓகேவா? 3 பாயிண்ட்ஸுக்கு அதிகமாக எக்ஸ் ஆக்சிஸில் இந்த பாயிண்ட் வந்து நமக்கு கட் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எ பாலினாமியல். ஃபஸ்ட்டு நம்ம லீனியர் பாலினாமியல் பார்ப்போம். ஸோ இதோட ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இதில் ஏ அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு, பி அப்படின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேவா? ஸோ இப்போ 0 ஆஃப் லீனியர் பாலினாமியல் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா மைனஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ மைனஸ் வந்து இங்கே நமக்கு ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ அந்த மைனஸ் எடுத்து அப்படியே எடுத்து எழுதுகிறோம். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே எது நமக்கு பி. ஓகேவா? ஸோ அந்த பி எடுத்து நம்ம நியூமரேட்டரில் எழுதிடுறோம். பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம டினாமினேட்டரில் எடுத்து எழுதணும். அது ஏ. ஓகேவா? ஸோ அப்போ 0 ஆஃப் லீனியர் பாலினாமியல் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சம் பார்க்கலாம் பாருங்க. நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன். 2x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே 3 வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு 2. ஓகேவா? ஸோ அப்போ 0 ஆஃப் லீனியர் பாலினாமியல் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ அப்படின்னா மைனஸ் ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ். ஸோ பி வந்து நமக்கு 3. ஸோ 3 எடுத்து எழுதலாம். ஸோ கீழே ஏ அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? பை 2. ஓகேவா? ஸோ மைனஸ் 3 பை 2 தான் ஆன்சர். இதை நம்ம நார்மலாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா 2x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ இது நார்மலாக நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா 2x நமக்கு அங்கே அப்படியே இருக்கும் ஈக்குவல் டு. ஸோ இந்த ப்ளஸ் 3 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் 3 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் 3 மல்டிப்ளிகேஷன் இருக்கிற 2 வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது டிவிஷன் வந்துடும். ஓகேவா? சேம் அதே தான் நமக்கு கிடைக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ பாலினாமியல். இது வந்து லீனியர் பாலினாமியலுக்கு உரியது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு. நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ பாலினாமியலில் நம்ம இப்போ குவாட்ராட்டிக் பாலினாமியல் பார்க்க போகிறோம். ஸோ குவாட்ராட்டிக் பாலினாமியலோட ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஏ வந்து நமக்கு 0வாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஏ 0வாக ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக மாறிடும். ஓகேவா? ஸோ அதனால் ஸோ ஏ நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இதில் வந்து சி வந்து கான்ஸ்டன்ட்டாக, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு பி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஏ. ஓகேவா? இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனால நமக்கு 2 சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஒரு சொல்யூஷன்ஸை வந்து நம்ம ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கலாம், இன்னொரு சொல்யூஷனை வந்து நம்ம பீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம் பாருங்கள். sum of the zeros equal to minus coefficient of x by coefficient of x squared.
ஸோ இப்போ ஈக்குவல் டு மைனஸ் நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு பி வந்துடும் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து நமக்கு ஏ வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் பி பை ஏ வரும். சம் ஆஃப் த ஜீரோஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஸோ நான் ஒன்று வந்து ஆல்ஃபா இன்னொன்று வந்து பீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ தட் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ், அது ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு பாருங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட். கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து இங்கே நமக்கு சி வந்துடும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து நமக்கு ஏ வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ ஆல்ஃபா இன்டூ பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ கிடைக்கும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. இது வந்து ஒரு குவாட்ராடிக் பாலினாமியல். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஆல்ஃபா பீட்டா, அதாவது இதுக்கு வந்து ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கிறது நம்ம இதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மிடில் டேர்ம் ஸ்பிளிட்டிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம் பாருங்க. ஸோ அப்போ 6 வந்து நான் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நான் 3 2s are 6 அப்படின்னு நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ப்ளஸ் 6 வரும், ஆட் பண்ணால் நமக்கு -5 வரணும். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு இடத்துலையும் மைனஸ் போட்டால் தான் நமக்கு இது கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க, நமக்கு +6 வரும். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு -5 கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 2x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் அப்படியே எடுத்து எழுதிட்டு இந்த -5xக்கு பதிலாக நம்ம -3x மைனஸ் 2x அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேருந்து லாஸ்ட் ரெண்டு டேர்ம்லேருந்து நம்ம காமன் ஃபேக்டர்ஸை எடுத்து வெளில எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மில் நமக்கு எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் எனக்கு x-3 இருக்கும். ஸோ இங்கே நான் -2 காமனாக வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் எனக்கு x-3 இருக்கும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இந்த x-3 நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் எனக்கு x-2 இருக்கும், ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ x-3 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி x-2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம இதை பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 3 கிடைக்கும், இங்கே எக்ஸோட வேல்யூ நமக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, அதான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே ஆல்ஃபா அப்படின்றது 3 பிளஸ் பீட்டா அப்படின்றது 2 ஈக்குவல் டு மைனஸ் பி அப்படின்றது நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் பி வந்து நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு -5. ஓகேவா? ஸோ -5 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம் பை ஏ அப்படின்றது நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து நமக்கு 1 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ 3 + 2 வந்து நமக்கு இங்கே 5 வந்துடும், ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிடும், இங்கே நமக்கு 5 வரும். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ஃபா இன்டூ பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஓகேவா? ஸோ அதான் எடுத்து எழுதியிருக்கேன், ஆல்ஃபா இன்டூ பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ இங்கே ஆல்ஃபா அப்படின்றது 3 இன்டூ பீட்டா அப்படின்றது 2 ஈக்குவல் டு சி அப்படின்றது நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம், ஸோ அது வந்து 6. ஓகேவா? ஸோ ஏ அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து நமக்கு 1 கொடுத்துருக்காங்க. ஸோ பை 1. ஓகேவா? ஸோ இப்போ 3 2s நமக்கு 6 வரும், இங்கே ஈக்குவல் டு நமக்கு 6 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இதான் வந்து ரிலேஷன் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ பாலினாமியல். ஸோ இது நம்ம லீனியர் பாலினாமியலுக்கும் பார்த்துருக்கோம், குவாட்ராடிக் பாலினாமியலுக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 1 நம்ம பார்க்க போகிறோம். லுக் அட் த கிராஃப்ஸ் இன் ஃபிகர் 2.9 given below. ஸோ நமக்கு புக்கில் ஃபிகர் 2.9 அப்படின்னு சொல்லிட்டு 6 கிராஃப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. So each is the graph of y equal to p of x, where p of x is a polynomial அப்படின்னு கொடுத்துருக்காங்க. For each of the graphs, find the number of zeros of p of x. ஓகேவா? ஸோ zeros of polynomial, number of zeros of polynomial நமக்கு find out பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? number of zeros of polynomial நம்ம எப்படி find out பண்ணணும் அப்படின்னா, அந்த கொடுத்துருக்க அந்த curve வந்து x axisல நமக்கு எத்தனை பாயிண்ட்ல கட் ஆகுதோ ஸோ அதுதான் வந்து நமக்கு number of zeros. ஓகேவா? ஸோ இப்போ இந்த curve பாருங்க, நமக்கு x axisல ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் நமக்கு கட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ the number of zeros நமக்கு இங்கே எவ்வளோ வரும்? only 1 வரும். ஸோ இதுக்கு நான் ரீசனும் எடுத்து எழுதியிருக்கேன். the graph intersects the x axis at 1 point only. ஓகேவா? அந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸை ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் இன்டர்செக்ட் பண்ணுது, அதனால நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஸோ செகண்ட் சப்டிவிஷன்ல இந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல நமக்கு 2 பாயிண்ட்ஸ்ல கட் பண்ணுது. ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ்ல நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கட் பண்ணுது. ஸோ த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து நமக்கு 2. ஸோ ரீசன் த கிராஃப் இன்டர்செக்ட் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் 2 பாயிண்ட்ஸ்ல நமக்கு கட் பண்றதுனால நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து நமக்கு 2. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். ஸோ தேர்ட் சப்டிவிஷன்ல நமக்கு இந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 3 பாயிண்ட்ஸ்ல கட் பண்ணுது. 1
2 3 3 பாயிண்ட்ஸில் கட் பண்ணுது. ஸோ த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து நமக்கு 3. ஸோ ரீசன் பாருங்க, த கிராஃப் இன்டர்செக்ட்ஸ் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் 3 பாயிண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன். ஸோ இப்போ இந்த கிராஃப் வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் கட் ஆகுது. ஓகேவா? ஸோ த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து நமக்கு 1. ஸோ ரீசன் வந்து த கிராஃப் இன்டர்செக்ட் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் ஒன்லி 1 பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்க. ஸோ ஃபிஃப்த் சப்டிவிஷனில் இந்த கர்வ் வந்து நமக்கு ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் ஆகுது, கட் ஆகலை. ஸோ டச் ஆகுது. ஸோ அதனால நமக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1. ஓகேவா? ஸோ ரீசன் வந்து த கிராஃப் இன்டர்செக்ட் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் 1 பாயிண்ட் ஒன்லி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சப்டிவிஷனில் நமக்கு இந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 3 4 பாயிண்ட்ஸில் நமக்கு கட் ஆகுது. ஓகேவா? ஸோ த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து நமக்கு 4 அப்படின்னு வரும். ஸோ எடுத்து எழுதலாம். நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 4. ஸோ ரீசன் வந்து த கிராஃப் இன்டர்செக்ட் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் 4 பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு 4 பாயிண்ட்ஸில் கட் பண்ணுறதுனால நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 4.